الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا அளவற்ற அவ்வளவும் நிகரில்லா பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வல்லநாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த ஜும்மாவை நிறைவு செய்ய வந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மறுமையில் எது நமக்கு வெற்றி அளிக்குமோ அப்படியான ஒரு வாழ்க்கையில் நாம் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்வையும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்படும் போதெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அணு அளவு ஒருவர் நன்மை செய்தாலும் அவர் அதை மறுமையில் காண்பார், அணு அளவு தீமை செய்தாலும் அவர் மறுமையில் அதை காண்பார். இப்ப நன்மையில் தர்மமாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற பெரும் பெரும் விஷயத்தில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன நல்லமல்களாக இருந்தாலும் அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்கிற சில விஷயத்தில் மார்க்கம் தொடர்பாக இருந்தாலும் அதையும் சிந்தித்து அதற்கு ஏற்பட நம்முடைய வாழ்வை நாம் அமைக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள நம்மவர்கள் யாருடைய மறுமை வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் கிடையாது. நீங்க எல்லாருமே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்க எல்லாருமே சொர்க்கத்திற்குரியவர்கள், உங்கள் அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வால் நமக்கு சொல்லப்படவில்லை. மறுமை வருகிற வரையிலும் அல்லது மரணம் வருகிற வரையிலும் நாம் உழைக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். சரி, இந்த மரணமால் எப்போது வரும் தெரியுமா? பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு தெரியாது. அவன் நம்ம எப்ப நம்மளுடைய எக்ஸ்பிரி டேட் முடியும் என்பதும் நமக்கு தெரியல. அது இன்னைக்கா நாளைக்கா என்ற கேள்விக்குறியில் இருக்கிறோம். அப்படி நம்ம தெரிந்தாலும் கூட நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பது கூட அறியாதவர்களாக இருக்கும் பொழுதே சின்னஞ்சிறு நன்மைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள், சொர்க்க நரகத்தை பார்த்து கொண்டு வந்தவர்கள், கபர் வேதனைகளில் சிலவற்றை அறிந்தவர்கள், நாம் அறியாத விஷயங்களை அறிந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மனிதர்.
ஒரு தவறு நபிகளால் செய்தால் உடனே அல்லாஹ் குர்ஆனிலே கண்டித்து விடுவான். இந்த அகில உலகிற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட ஒரு மனிதர். நம்மை விட கிரேட்ல எவ்வளவு கூடுதல் ரசூலுல்லாஹ், பல கோடி பல லட்சம் மடங்கு உயர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன நன்மையில் என்றைக்கும் அலட்சியமாக இருந்திருப்பேன். யாரு? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவங்க, இப்படியான நபிகளார் தன்னுடைய வாழ்வில் அல்பமான சின்ன சிறிய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அலட்சியம் செய்தது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கணும்? இன்றைக்குள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்கணும்? இமாம் முஸ்லிம் அவர்கள் பாபு ஷுர்ப், குடிபானங்கள் சம்பந்தமான ஒரு அத்தியாயத்தை தொகுக்கிறார்கள் தன்னுடைய புத்தகத்தில். அதாவது முஸ்லிம் இமாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சுருக்கம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். புகாரி இமாம் அவர்கள் தலைப்பிட்டு தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். உதாரணத்துக்கு தூய்மை, உழவு செய்தல் என்று அவர்களே தலைப்பிட்டு அதுக்கு கீழே என்னென்ன ஹதீஸ் வருமோ கொண்டு வந்துருவாங்க. முஸ்லிம் இமாம் அவங்க தலைப்பிட மாட்டாங்க, தலைப்பிடல. அவர்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ப ஹதீஸ்களை அவங்க தொகுத்திருக்கிறார். பிற்காலத்தில் வந்த இமாம் நபவி அவர்கள் தான் அந்த முஸ்லீம் என்ற புத்தகத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் முஸ்லிம் இமாம் தொகுத்த ஹதீஸ் நபவி இமாம் அவர்களால் தலைப்பிடப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் பாபு ஷுர்ப், குடிபானங்கள் சம்பந்தமான ஒரு பாடம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாடு சம்பந்தமாக, குடிபானங்கள் சம்பந்தமாக என்னென்ன செய்திகள் வருகிறதோ அதை அப்படியே தொகுத்திருக்கிறார். அதுல உள்ள ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? எல்லாமே உணவை தொடர்புபடுத்தியே இருக்கும். ஆனா படிப்பினைகள் வேற வேற இருக்கும். எல்லா செய்திகளுமே சாப்பாடு சம்பந்தமாக, குடிபானங்கள் சம்பந்தமாக வரும். ஆனா படிப்பினைகள் பாத்தீங்கன்னா வேறு வேறு கோணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது முதலாவதாக ஒரு செய்தி 2017 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் சொல்றாங்க, எங்களுடைய வழக்கம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வோடு நாங்க உட்கார்ந்துருக்கோம் வைங்க, அன்றைக்கு சகன் சாப்பாடு மாதிரி தான், எல்லோரும் கூட்டாக சேர்ந்துதான் செய்வாங்க, அங்கங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. தனித்தனியா சாப்பிடுறது அறிவு. அவர் ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்ந்து நாங்கள் கூட்டாக அங்கங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சாப்பாட்டுல கை வைக்காம நாங்க யாருமே கை வைக்க மாட்டோம். 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க வைங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பிஸ்மி சொல்லி கை வச்சாதான் மத்த நபித்தோழர்களும் கை வைப்பாங்க. இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு முறை உணவிற்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சிறுமி ஓடி வருகிறார். யாரோ தள்ளப்பட்ட ஆள் மாதிரி அந்த சிறுமி ஓடி வந்து நபிகள் ஆரோடு இருக்கக்கூடிய அந்த உணவில் கை வைக்க போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு கிராமவாசி அவர் உணவுல கை வைக்க வர்றாரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியுடைய கையை பிடித்து விடுகிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஸ்ஸைரு துஆம அல்லா யذكر இஸ்மல்லாஹு அலைஹி. எந்த உணவில் பிஸ்மில்லாஹ் சொல்லப்படவில்லையோ அந்த உணவை ஷைத்தான் ஹலால் ஆக்கி கொடுப்பான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஷைத்தானுக்கு அந்த உணவை நீங்கள் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு இந்த உணவு ஹராம். நம்ம பண்றது எப்படி ஹராம் ஒரு சாப்பிடுவோமா கொடுத்தா அந்த மாதிரி அவனுக்கு இந்த உணவு ஹராம் ஆயிரும். நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் வைங்க, அவனுக்கு இந்த உணவு ஹலால் ஆகும். அவன் செய்தாலும் சோறு போட்டு வளர்க்கணும்னு அர்த்தம். ஒரு சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கணும்னா
அவன் சாப்பிடுற உணவை அவனுக்கு ஆகுமானதாக ஆக்குவது முஸ்லீமுடைய பண்பா, அவனுக்கு ஹராம் ஆக்குவது முஸ்லீமுடைய பண்பா? நீ யோசிச்சு பாருங்க. ஒரு சிறுமியுடைய கையை பிடிக்கிறாங்க, ஒரு கிராமவாசியுடைய கையை பிடிச்சிட்டு அல்லாஹ்வுக்கு சொல்ற செய்தி, பிஸ்மில்லா சொல்லப்படாத உணவை செய்தான் ஆகுமானதாக நினைத்துக் கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், இன்ன யதவு ஃபி யதி மஹயதிஹா, என்னுடைய கையுடன் அந்த சிறுமியுடைய கைக்கு நடுவில் செய்தானுடைய கரம் இருந்தது. என்ன அர்த்தம்? அவன் இந்த சாப்பாட தனக்கு ஹலாலாக்கி சாப்பிடுறான்னு அர்த்தம். சிறுமியுடைய கைகளின் மூலமாக அவன் இந்த உணவை ஆகுமாக்க வந்தான் அர்த்தம். என்னுடைய கையும் சிறுமியோட கைக்கும் இடையில் செய்தானுடைய கை இருந்தது. அல்லாஹ் சொல்றேன், ஒரு பிஸ்மில்லா சாப்பாட்டுக்கு முன்பு சொல்லுகிற ஒரு சுன்னா. இதை விட்டா மறுமையில பாவமா? பாவம் கிடையாது. இது மறுமையில கேள்வி கேட்கப்படுமா? கேள்வி கேட்கவும் படாது. ஒரு சிறிய சுண்ணாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி, நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி? எல்லா உணவுலையும் பிஸ்மில்லா சொல்றோமா? நல்லா பிடிச்ச உணவா இருந்தா சில பேரு நல்ல கறி மீன் வாங்கல பிஸ்மில்லாவே வராது. நல்ல தட்டு நிறைய மந்தி சுட சுட இருக்கட்டும், அப்படி ஆடு மாடும் அப்படி பீஸா இருக்கட்டும், தான் எங்க இருக்கிறோன்னே மறந்துடுவாரு. பிஸ்மில்லா எங்க வர இடமே மறந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. இதே காய்கறியா இருக்கட்டும், ஒரு பீன்ஸ் கூட்டு, ஒரு பீட்ரூட்டு, கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சாப்பிடும். ஏன்னா உள்ள போக வந்தது நெஞ்சு மாதிரி என்ன செய்யறது, உட்காந்து அது உள்ள இறக்குறது. அது வெஜ்ஜுக்கு ஒரு சட்டம், நான்வெஜ்ஜுக்கு ஒரு சட்டமா, பிடிச்சதுக்கு ஒரு சட்டம், பிடிக்காத ஒரு சட்டமா? உணவு என்றால் அந்த உணவில் பிஸ்மில்லா சொல்லப்பட வேண்டும். இந்த பிஸ்மில்லா என்ற சிறிய சுண்ணாவில் நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்திருக்கிறார்? ஒருமுறை முஸ்லிமில் 20,2029 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. வட்டமா எல்லாமே உணவு சம்பந்தமா வருது, படிப்பினைகள் வேறு வேறு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வலதுபுறம் ஒரு கிராமவாசி இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்த்தாப்புல உமர் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. வட்டம் தானே, வலது இடது எதிர்த்தாப்புல எல்லாருக்குமே வரும். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரசூலுல்லாஹ் வட்டமா உட்கார்றாங்க, எல்லோரும் முகத்தையும் பார்க்கலாம், எல்லாருடைய வாய்ஸ் எல்லோருக்கும் கேட்கும். அது வட்டமா உட்கார்வதுபடி ஒரு முறை அப்படித்தான். வலது இடதும் ஆள் இருப்பாங்க, முன்பும் ஆள் இருப்பாங்க, எல்லாருக்கும் அப்படித்தான். இங்க இருக்கிறவரை எடுத்தாலும் அப்படித்தான், இங்க இருக்கிறவரை எடுத்தாலும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு வலதுபுறம் கிராமவாசியும், இடதுபுறம் அபூபக்கரும், எதிர்த்தாப்புல உமர் அவர்களும். பால் சொம்பு வருது, அதனால நீங்க உணவு அல்லாஹ்வுக்கு பருகிறாங்க. உமர் அவங்க பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முறை என்னன்னா, எப்ப குடிச்சாலும் வலது பக்கம் கொடுக்குறதா சொன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் கொடுப்பாங்க. ஆனா வலது பக்கம் ஏதோ ஒரு கிராமவாசினா என்ன அர்த்தம்? அது பேரு இல்லைன்னு அர்த்தம். எங்கேயோ வந்தவர் பேர் இருந்தா தான் பேர் சொல்லியிருப்பாங்களே. ஒரு கிராமவாசி வந்தார் அப்படின்னா பேர் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பிரபலியம் இல்லாத ஆள் அர்த்தம். பிரபலியம் இல்லாத ஒரு ஆள், பேரறியப்படாத ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். நினைக்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்த அபூபக்கர் இங்க இருக்கிறாங்க, இடது பக்கம்லாம் இருக்கிறாங்க, ஒருவேளை குடிச்சிட்டு அபூபக்கருக்கு கொடுக்காம வலதுல இருக்கிற அந்த காமவாசிக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் இந்த உட்கார்ந்து இருக்காரு. உமர் அவங்க சொல்றது, அபூபக்கர் சித்திக் அண்ணாவர்களுக்கு நீங்க கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. அபூபக்கர் அவர்களையும் கண்டுகொள்ளவில்லை, உமர் அவர்களையும் கண்டுகொள்ளவில்லை, கிராமவாசியிட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது யமன் உணல், அது ஐமன். வலது புறத்தில் சிறந்ததுதான் வலது புறம் தான். ஆளுக்கு தக்கனதான் மாறாது, குடிச்சவங்களுக்கு தக்கனதான் மாறாது. நீங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு சபை பால் குடிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
அதுல என்ன ரூல்? வலதுபுறத்தில் புழங்கப்பட வேண்டும் என்றால் வலதுபுறத்தில் தான் புழங்கப்பட வேண்டும். பிடித்தவர் பிடிக்காதவர் என்று பார்க்க கூடாது, தெரிந்தவர் தெரியாதவர் என்று பார்க்க கூடாது. மார்க்க சட்டம் என்னவோ அதை சிறிய விஷயத்திலும் கடைபிடித்தவர்களாக வேண்டும். இதை தொட்டு முஸ்லீம்கள் இன்னொரு செய்தி 2030 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை வயதில் பெரியவர்கள் இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சின்ன பையன் வலது பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பவுமே முதியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் சமுதாயத்துல குறைஞ்சிருச்சு. பெரியவங்க கேள்வி பண்றது, பெரியவங்க சொல்றதை மதிக்காம இருக்கிறது, அவர் அப்படித்தான் உலகிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹ் என்றைக்குமே வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு 3 பேர் வந்து ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்கன்னா வயதில் யார் மூத்தவர்களோ அவங்களை பேச சொல்லுவாங்க. இளைஞர்கள் பேசுறதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தோணுது பெரியவங்க இருக்கிறாங்க, சின்ன பையங்க இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பை பாருங்க. அந்த சிறியவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆக்சுவலா இந்த பால் உங்கள்ட்ட தான் வரணும், பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அங்க கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. அந்த சின்ன நபித்தோட சொல்றாரு, இல்ல இல்ல நீங்கள் வாய் வைத்து குடித்ததே அடுத்து நான் தான் குடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொம்பை எடுத்து அவருடைய கையில இறுக்கமாகத்தான் பிடித்துக்கொள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் உறுதியா இருக்கிறார் ரசூலுல்லாஹ் மேல. அதை ரசூலுல்லாஹ் தட்டி கொடுக்கும் விதமாக அவருடைய கையில் அந்த சொம்பை வைத்து அமைக்கி பிடித்துக் கொள் என்றார். ரசூலுல்லாஹ் ஒருவேளை இடது பக்கம் கொடுத்திருந்தா யாராவது கேள்வி கேட்பாங்களா? ரசூலுல்லாஹ் எதிர்த்தாப்புல கொடுத்தா யாராவது கேள்வி கேட்பாங்களா? ஆனால் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் சின்ன சட்டம் வலதுபுறம் என்ற சட்டத்தை சின்ன பையன் தானே அப்படின்னு அவருடைய உரிமையை ரசூலுல்லாஹ் பறிக்கிறார். ரசூலுல்லாஹ் யாரு? எவ்வளவு பெரிய மனிதர்! சின்ன பையனுடைய உரிமையை கூட எப்படி கொடுத்தார்? நீ சமுதாயத்தில் சின்ன பையனுடைய உரிமைகள் முதல்ல மதிக்கப்படுதா? சின்ன பசங்க சில கட்டளைகள் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. இவன் சொல்லி நான் என்ன செய்ய, நானா இவனா, இவன் அனுபவமா ஏன் அனுபவமா? சும்மா 2 வயசு 3 வயசு தான் டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்கே மண்டல ஈகோ எப்படி இருக்கும்? இவன் சொல்லி நான் என்ன செய்ய? தன்னை விட வயதில் எவ்வளவு குறைந்த இடத்துல அனுமதி கேட்கிறாங்க. சொல்ல கொடுக்கலாமா? அன்றாட வாழ்வில் எதையெல்லாம் அலட்சியமாக கடந்து செல்கிறோமோ அதில் கூட அல்லாஹ் மிக கவனமாக இருந்தவர். ரொம்ப கேர்ஃபுல்லா அல்லாஹ் இருப்பாங்க. ஒரு முறை முஸ்லீம்ல 2037 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உணவு சார்ந்த செய்தியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதுமே தன்னோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை புரிந்து நடப்பார்கள். குறிப்பாக மனைவிமார்கள். நீ பெரும்பாலான ஆண்கள் மனைவிமார்களை புரிந்து வைத்திருப்பதே இல்லை. நம் மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதில்லை. மனைவிக்கான நேரத்தை முறையாக கொடுப்பதில்லை. மனைவிக்கான முக்கியத்துவத்தை முறையாக கொடுப்பதில்லை. உலகத்துல ஒரு போட்டி இருக்குன்னா அது தாயா மனைவியா தான், மாமியால மருமகளா. இது இல்லாத குடும்பமே இல்லைல்ல. நம்முடைய தாய்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது ஒரு புறம். நம்ம தாய்க்கு ஒரு ரோல், நமக்கு தாய். நம் மனைவிக்கு 2 ரோல், நமக்கு மனைவி, நம் பிள்ளைக்கு தாய். அவங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணணும். ஏதோ வந்துட்டா இருக்கிறா என்ன செஞ்சால் அது இல்லை, அது முறையல்ல. அது குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்க முடியும். ரசூலுல்லாஹ் பெண்கள் குறித்து மனைவி குறித்து கடுமையாக சமுதாயத்துக்கு வலியுறுத்தி சொல்லியிருப்பார். ஒரு முறை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷாவுக்கு விருந்து உண்டான்னு கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்தனை கொடுப்பாரு, அப்படிதான் அவர் ரெடியும் பண்ணி இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷாவுக்கு உண்டா? அவர் சொல்றாரு லா, உங்களுக்கு தான் உண்டு. அவர் ரசூல் சொல்லிட்டாங்க லா, நானும் வரல. லானா லாதான். மீண்டும் வர அல்லாஹ்வுடைய சாப்பாடு விருந்துக்கு வாங்க. ஹாதிஹி ஆயிஷா லா லா வரலட்டாங்க சொல்லலாம். 3வது தடவை வந்து பாக்குறாரு, கூட்டம் வந்துருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க உங்களுக்கு உங்க மனைவி கொடுக்குறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு போனாங்க.
ஒரு சின்ன விருந்துல கூட மனைவியுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்கள் எடுத்துக்கோங்க, எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது சாப்பிடுறது. பெண்கள் அப்படி சுத்த இயலாதுல, சமுதாயத்துடைய நிலை அப்படி. சுத்துறது சரியா தப்பா நம்ம சுத்துறதுடைய சூழல் சில இடங்களுக்கு செட் ஆகும். ஆண்கள் போய் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கிற சாப்பிடுறது வித்தியாசமா ஏதாவது ஒரு கடை வந்துட்டோம்னா முதல்ல கஸ்டமருக்கு தான் ஹாப்பி. மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு கடையை திறந்துட்டாங்க, புது புது ஐட்டங்கள்லாம் போடுறானா, வண்டி எடுத்து கிளம்பு எத்தனை கிலோமீட்டர் போட்டு போகுது. சாப்பிட போற ஐட்டம் 15 ரூபா தான், பெட்ரோல் ரூபாய்க்கு போடுற ஆட்கள்லாம் இருக்கு. போய் சாப்பிட்டு சும்மா வர்றது கிடையாது, இப்படியே போட்டோ எடுக்கிறது. என்னப்பா இதை போய் போட்டோ எடுக்கிறிய? அது ஒண்ணு இல்லை, வீட்டுல ஒண்ணு இருக்குல்ல கடுப்பாய்த்தான். சாப்பிட்டு சும்மா வர்றது இல்ல, அதை போட்டோ எடுத்து தெளிவா வளைஞ்சு நெளிஞ்சு கரெக்டா லைட் செட்டிங்கோட எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பத்தியா நீங்க இந்த சாப்பாடு வெறுப்பேத்து. நீங்க மந்தி சாப்பிட்டோம் பாரு, என்ன ஒரு டேஸ்ட்ங்கிறது. அண்ணாமாங்க வயிறால எரியுமா இல்லையா? நானும் கூட தான் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கல, மனைவி கொண்டா அழுவாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது குடும்பத்துல ஒரு நகைச்சுவையாக நடக்கும். ஆனா அதில் கூட நகைச்சுவையாக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசு புண்பட்டு விட்டால் நம்ம அப்படி செய்யறோம், மனைவி நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னா அது வேற. இல்ல அவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், ஒரு வேற மாதிரியான சாப்பாடுகள் புரியாத உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால், ஹலாலாக இருக்கும் பட்சத்தில், நம்மால் அதை செய்ய முடியும் என்ற வருமானத்தில் இருக்கும் பட்சத்தில் அதை செய்து கொடுப்பது என்ன பணி. பொருள் நம்மளால வாங்கி கொடுக்க முடியலன்னா அது வேற. தன்னுடைய ஆசைகளை மனைவிமார்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஹராம்னா அது கேள்விக்கே வராது. சினிமா தேட்டர் போட ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கட்டை அடிக்கணும். சினிமா தேட்டரே ஹராம் வந்து உனக்கு சினிமா தேட்டர் கேட்கலாம்னு கேட்கலாம். ஹலாலான விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கும் பட்சத்தில், அதை செய்து கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்திலோ அந்த சூழலில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில், மனைவிமார்களை புறக்கணிக்காமல் அவர்களுக்கான ஆசையை நிறைவேற்றக்கூடிய கணவன்மார்கள் எத்தனை சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா நடக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்கள். நீங்க ஏதோ ஒரு மனைவி சுத்தி ரசூலுல்லாஹ் அப்படியே 360 டிகிரி நடந்திருக்காங்க. 11 மனைவிமார்கள் தெரியுமா அவங்களால் என்ற அளவுக்கு நீளமானவங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஆன்மீக பாதையில இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம், மனைவினாவ தியாகம் தான் செய்யணும், வீட்டு சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பாக்கலையே. கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்களா இல்லையா? இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இது முஸ்லீம்ல 2055 செய்தியாக இடப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமாக கேளுங்க. மிக்தாத் என்ற ஒரு நபித்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படின்னா, மஸ்ஜிது நபவியும் பள்ளிவாசல் ஏறக்குள்ள ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் வீட்டுல நின்றாங்கன்னா, இந்த பெண்கள் ஊதி இருக்குல்ல, அது ரசூலுல்லாஹ் வீடு தான், இது பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் அங்க நின்றாங்க இருந்து பார்த்தா தலை தெரியும் நம்ம நின்றா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ஆயிஷா அவங்க மாணவர்களுக்கு காலத்துல வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு தலையை நீட்டுவாங்க, அவங்க தலையை சீவி விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஏறத்தால ஒரு இடம் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டாக கொஞ்சம் சிறிய இடத்தை ஆக்கி கொண்டார்கள். அது பள்ளிவாசல் இடத்தை ஆக்கிட்டாங்க நினைச்சிடாதீங்க. அது எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொழுதா ஆயிஷாவுடைய கால் தடையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, என்ன தொழுத சைதா போனா சைதா போக முடியாது, ஆயிஷாவுடைய கால் தான் முன்னாடி இருக்கும். காலை கையை வச்சு குத்துவாங்க ரசூலுல்லாஹ், காலை மடக்குனா சைதா செய்ய முடியும். அவ்வளவு இடம் தான். பெரிய பங்களா வெட்டி பக்கத்து பள்ளிவாசல் இடத்துல இருக்க ரசூலுல்லாஹ் அதை காசு கொடுத்தா வாங்கினாங்க. காசு கொடுத்து வாங்கி பள்ளிவாசலுக்கு மற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பைத்துல் மாலுக்கு ஆக்கி விட்டு தனக்கு எந்த சிறிய இடத்தை எடுத்துக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. சில நபித்தோர்கள் திண்டைத்தோர்கள் பள்ளிவாசல பழங்கி இருப்பாங்க, அவங்க வேற போக்கிடம் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்பவுமே அன்பளிப்பு பால்கள் வரும். இன்னைக்குமே ரசூலுல்லாஹ் தன்னுடைய அன்பளிப்பை தான் மட்டும் சாப்பிட வேண்டும், முடுத்த வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, நேரம் இல்ல. அந்த பால் ரசூலுல்லாஹ் எப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2-3 பங்குகள் வைப்பாங்க. ஒரு சொம்பு பால் தான், நான் மட்டும் வயிற நினைக்கலாம் திண்ணைத்தோழர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பங்கை குடிப்பாங்க. அது 3 பங்கா பிரிச்சு வச்சுட்டு தனக்குள்ள பங்கை மட்டும் தான் குடிப்பாங்க. எப்ப தெரியுமா? கரெக்டா அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு அந்த முன்சுனத்துக்காக வருவாங்கல்ல,
சிலர் தொழுவதற்காக இரவு தொழுகை தொழுவதற்காக வந்தார்கள் என்றால் அந்த தொழுகை தொழுது விட்டு அல்லாஹ்வுக்கு செய்வாங்க, அந்த பங்கினை வைப்பார். அல்லாஹ்வுக்கு வீட்டை தொழுது கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹி வழக்கம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுல பால் சோம்பு இருக்கும். ரசூலுல்லாஹ் 3ஆக பங்கு வைப்பாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் 3ஆக பங்கு வைக்கப்பட்டதுல ஒன்னு எடுத்து ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு அவங்க சுன்னத் தொழுதுட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இருப்பாங்க. மிக்தாத் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் இந்த பால் சோம்பு வருது, அவங்க பள்ளிவாசல படுத்திருக்கிற ஒரு திண்ணை தொழுது பால் சோம்பு எடுத்து பாக்குறாங்க, ஃபுல்லா இன்னும் பங்கு வைக்கப்படலை. சரி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பங்கு குடிக்கிறாங்க. குடிக்கும் பொழுது மனசுல தோணுது, சுல்லாவுடைய பங்கு தானே, நம்ம பாட்டு குடிப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஒரு பால் சோம்பா எத்தனையோ பேர் அன்பளிப்பு கொடுப்பாங்க, இதை நம்பியா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லி கடை குடிச்சிருக்காரு. குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நினைவு, ஆக ரசூலுல்லாஹ்வுடைய பங்கு குடிச்சுட்டோமே, ஒருவேளை ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இதுதான் இன்னைக்கு உணவு அப்படி இருக்கலாம்ல. சிலர் வீட்டுல உணவு இருக்காது, நான் நோம்பாடிப்பாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இன்னைக்கு உள்ள உணவு ஒருவேளை இந்த பால் மட்டும் தான் ரசூலுல்லாஹ் உணவுனா என்ன செய்ய போச்சு நினைக்கிறாரு. குடிச்ச பால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, மாட்டிக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் வர போறாங்க, பால் சோம்ப குடிக்க போறாங்க, உள்ள பார்க்க போறாங்க, ஒண்ணும் இல்ல. யார்தான் இந்த பாலை குடிச்சா அல்லாஹ்வுடைய லானத் அவருக்கு உண்டாகணும்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போறாங்க. மிக்தாதே, இன்றோடு உன்னுடைய உலக மறுமை வாழ்க்கை அழிந்தது என்று நினைத்துக் கொண்டு பால் சோம்ப வச்சுட்டு போய் படுத்துறாங்க. போர்வையை முடிக்கிறாரு மிக்தாத். போர்வை பார்த்தீங்கன்னா தலை முன்னா கால் தெரியும், கால் முன்னா தலை தெரியும். படுத்துக்கொண்டே தூக்கம் இல்ல, குடிச்சாச்சு ரசூலுல்லாஹ்வுடைய பாலை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மிக்தாத் அவர்கள் படுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கம் போல் அப்படி வர்றாங்க. இவர் போர்வையில ஒளிஞ்சிருந்து தூங்குற மாதிரியே நடித்து கொண்டு ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தா பள்ளிவாசலுக்கு சலாம் சொல்லுவாங்களான்னா, முழித்திருப்பவர் கேட்பார், தூங்கி இருப்பவர்களுக்கு அது கேட்காது. லேசா முழிச்சிருப்பவங்களுக்கு கேட்கிற மாதிரி, தூங்குறவர்களுக்கு அந்த சலாம் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி ஒரு டெசிபல் அல்லாஹ் அருமையான சலாம் சொல்லுவோம். அந்த சவுண்ட் அவர் கேட்குது, என்ன அவர் முடிச்சிருக்கிற, ஏன் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு நார்மல் டோன் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒரு சொல்லாச்சு உள்ள வந்து வழக்கம் போல அந்த பால் சூம்புடைய இடத்த பாக்குறாங்க, பால் இல்லை. வானத்தை நோக்கி பாக்குறாங்க. இவர் நினைக்கிறாரு, சொல்ல வானத்தை பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணா மிக்தாத் ஒரு கதை முடிந்து விட்டது. அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அத்தகையும் பண்ணாங்க, யா அல்லாஹ், யார் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ உணவளி. அஸ்கி மண் சக்காய், யார் எனக்கு பருக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பருக செய்வாய். யாரை எல்லாம் உங்களுக்கு சபிக்கும், எனக்கு உணவு கொடுத்தவங்களுக்கு நீ உணவு முடியாதா, எனக்கு பானம் கொடுத்தவங்களுக்கு நீ பானம் முடியாதா. எப்படி ஒரு பண்பு பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு அதான் உணவாக இருந்திருச்சு. நம்ம ஒரு பொருள், ஒரு பசியோட ஒரு பொருளை தேடி வருவோம், அந்த பொருள் அந்த சாப்பாடு இல்லை என்றால் எவ்வளவு கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய டோட்டல் லைஃப் 23 ஆண்டு காலத்துல பாருங்க, சாப்பாடுக்கு பெரிய முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுத்தது. குறை சொல்லவே மாட்டாங்க, சாப்பாடை பிடிச்சா சாப்பிடுவோம் தானே இல்லை. இன்னைக்கு சில பேர் வாயில சாப்பாடை வச்சோம்னா அதுல மிளகாய் எவ்வளவு போட்டுக்கிறாங்க, மல்லித்தூள் எவ்வளவு இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு, அளந்து கிராம் லெவல்ல சொல்லிடுறாரு. ரூபாயிலே மிஷின் தோற்றும் போலய சாப்பாட்டை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா. இந்த துவா ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா மிக்தாத் அவங்களுக்கு கேட்டுச்சு. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாப்பாடு கொடுத்தா அல்லாஹ் நமக்கு சாப்பாடு கொடுப்பானா, இதோ இதை நான் இப்போதே அமல்படுத்துகிறேன்னு சொல்லி நேரா ஒரு பால் சோப்பை எடுத்துட்டு போய் பார்க்கிறாங்க. எல்லா நாட்டிலுமே பால் சுரந்திருக்கிறது. ஆனால் அது பால் தரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு பால் தருகிற குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற ஆட்டை அல்லாஹ்வுக்கு அறுப்பது தடை செய்த காரணத்தினால் என்ன செய்யறாரு, அறுக்க போறாரு. கத்தி எடுத்துட்டு அறுக்க போனா எல்லாமே பால் கொடுக்குற ஆளாக இருக்கு, எதையும் அறுக்க முடியாது. சரி அப்படின்னு கத்திய போட்டு பால் அடிக்கிறாங்க. கறந்துட்டு அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுக்கு இந்த சொம்ப பிடிங்க குனிங்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், மிக்தாதே உங்கள் பங்கு உங்களுக்கு வந்துருச்சா சொல்லுவாங்க. தனக்கு இல்ல, ஏமாற்றப்படைஞ்சு நிக்கிறாங்க. அந்த உங்க பக்கம் வந்துருச்சா,
ரசூலுல்லாஹ் கேட்டோம். அவர் சொல்றாரு, அல்லாஹ் வஸ்ரி பல்லாஹ் எடுத்துரு, நீங்க குடிங்க குடிங்கிறாங்க. அல்லாஹ் குடிக்கிறார்கள், மீண்டும் குடிக்க சொல்றாரு, மீண்டும் குடிக்க சொல்றாரு. அல்லாஹ்வுடைய வயிறு நிரம்பிட்டு மிகுதாத அவங்க கீழே விழுந்து சிரிக்கிறாங்க. சொல்றாங்க மிகுதாதை பார்த்து கீழே விழுந்துறாரு, அந்த அளவுக்கு சிரிக்கிறார் நபித்தோழர். இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது, பார்த்து மிகுதாதை ஏதோ குடும்பத்தனம் பண்ணிருக்கே போல, இவன் கொஞ்சம் நகைச்சுவை திறன் உள்ள ஒரு நபித்தோழர். மிகுதா ஏதோ குறும்பு பண்ணிருக்கே போல, என்ன விஷயம்? அப்பதான் சொல்ற, அல்லாஹ் ஒண்ணுமில்ல, உங்க பாலை குடிச்சதே நான் தான். இவ்வளவு நேரம் ஒளிஞ்செடுத்து நீங்க செஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க இந்த துவாவை செஞ்சீங்க, இந்த துவாவோட நான் வந்திருந்தேன், அந்த பால் எடுத்து நான் வந்துட்டேன். நாட்டுல எல்லாம் பால் ததும்பி கொண்டு இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய பரக்கத். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, சரி பால் தான் இவ்வளவு இருக்குது, அவங்க சகோதரர்களை எழுப்பி கொடுக்க வேண்டியதானே? அவர் சொல்றாரு, அது எதுக்கு எனக்கு? இந்த உலகத்திலே 2 பேருடைய வயிறு தான் நிறையணும். ஒண்ணு என் வயிறு, இல்லைன்னு உங்க வயிறு. 2 நேரத்தாலும் எனக்கு போதும். மத்தால் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் எனக்கு என்னங்க? என் வயிறு நிறையணும், உங்க வயிறு நிறையணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அழகிய சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய நடத்தையை பாத்தீங்களா? உணவினால் புரிந்த குடும்பம்லாம் இருக்குது. என்னங்க கணவன் மனைவி இவ்வளவு பிரச்சனை, சமைச்சு தர மாட்டான், சரியா சமைச்சு தர மாட்டான், பிரச்சனை. தான் எதிர்பார்த்து காத்து சென்ற ஒரு உணவு இல்லை. எவ்வளவு இலகுவாக அமைச்சிருந்தார். சம்பந்தப்பட்ட மிகுதாதே நினைக்கிறாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்ய, அந்த இடத்துல நான் இருந்தா அப்படிதான் பிரார்த்தனை செய்யும். அந்த கண்ணோட்டத்தில் அவங்க சிந்தித்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சிறிய விஷயத்தில் கூட மிக தெளிவாக மார்க்கத்தை பேணி செல்வார். நீ யோசித்து பாருங்க, இது எல்லாம் உணவு சார்ந்த செய்திகள். ஆனால் படிப்பினைகள் பல கோணங்கள். சாப்பாட்டில் பிஸ்மில்லாஹ் சொல்வதாக இருக்கட்டும், ஒரு சின்ன சபையில் சிறியவரோ பெரியவரோ, பிடித்தவரோ பிடிக்காதவரோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ, உரிமை என்று வந்துவிட்டால் அவர்களுக்கான உரிமை ஒரு உணவு ரவுண்ட்ல கூட அவங்களுக்கு கொடுத்துரும். தன்னை சார்ந்து தன்னை நம்பி இருக்கிற மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறுதியாக உணவு குறித்து அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை இந்த எல்லா படிப்பினைகளையும் இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். என்றைக்குமே உங்களுடைய வாழ்வில் எதையுமே சின்னதாக நினைக்காதீர்கள். அது உங்களை நாளை மறுமையிலே பாதுகாக்கும். அந்த அடிப்படையில் சிறியதோ பெரியதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். ஸலாம்.